ஆகாப் ராஜாவின் நாட்களில் மழை இல்லாம இஸ்ரவேலர்கள் கடும் பஞ்சத்தை அவர்கள் சந்திக்கிறாங்க. எலியாவின் வார்த்தையின்படி கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் அவங்க மழை இல்லாமல் இஸ்ரவேலர்கள் அவதி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப கர்த்தரே தெய்வம் என்பதை எலியா தீர்க்கதரிசி இங்க நிரூபித்து காட்டினதுக்கு அப்புறம் அவர் கர்மேல் பர்வதத்திற்கு சென்று அவர் தரையிலே பணிந்து தன்னுடைய முகம் முழங்காலில் முற்ற அளவுக்கு அவர் குனிந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. மலையை அருளும்படி கர்த்தரிடத்துல அவர் மன்றாடி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய விசுவாசத்தினால பெருமலையின் இரைச்சலை அவருடைய காதுகள் கேட்டது. அப்ப ஆகாப்பு துரிதமா அவனை பார்த்து சொல்றாரு, எலியா அவனுடைய ரதத்தை பூட்டி செல்லும்படி அவனை பார்த்து சொல்றாரு. இங்க எலியா கர்மேல் பர்வதத்துல சங்கிலி தொடர் போல அவர் ஜெபத்தை அங்க ஏறெடுக்கிறாரு. அவர் பயங்கரமா ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபித்தபடியினாலே சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி வந்ததை அங்க நம்ம பார்க்க முடியும். அங்க இப்பொழுது தன்னுடைய அவர் ஜெபத்தின் வாயிலாக இஸ்ரவேலர் பெருமழையை பெறும்படியும் அவர் ஒரு எழுப்புதலை அங்க உண்டாக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? அவருடைய ஜெபத்தினால அவருடைய அந்த கிருபையினால இயேசுவே தெய்வம் என்று நிரூபித்து காட்டினாரு. அதற்கப்புறம் அவங்க ஒரு அக்கினி எழுப்புதலை இங்க உண்டு பண்ணினாரு. அதற்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க பஞ்சத்துல இருக்கிறாங்க, 3.5 வருஷம் மழை இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அவருடைய ஜெபத்தின் வழியாக ஒரு மலையை உண்டு பண்ணி, ஒரு மாபெரும் மலையை உண்டு பண்ணி அங்க ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குறார். யோசித்து பார்க்கணும், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களில் இயேசுவை ஆராதித்தவர்கள், இயேசுவோடு கூட நடந்தவர்கள், ஆண்டவரை துதித்தவர்கள் என்னென்னவோ காரியங்களை சாதித்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும்.